Yet another day, yet another record-shattering match here at the Shriram Capital TNPL 2026. And with me right now is the player of the match, Mokit Hariharan. Firstly, congratulations on your maiden century. Thank you. How special it is. And வந்து இந்த தருணத்துக்காக 8 வருஷம் வெயிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். What the waiter? டெஃபினட்டாக ஆக்சுவலி நான் வந்து எப்போவுமே அந்த பேகேஜ் இருக்கும் நிறையா இயர்ஸ் ஆடும் போது எல்லா இயரும் முடிச்சுட்டு போகும்போது அந்த அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்மியாக இருக்கும். இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்ட்டு. இந்த வருஷம் வந்து என்ஜாய் பண்ணுவோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா கிடைக்காது எல்லாருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏங்குறவங்களே நிறையா பேர் இருப்பாங்க. இந்த என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த சீசனுக்குள்ளே வந்தேன். அது பண்ணணும்னு நினச்சேன், பண்ண முடிஞ்சு. அதே மாதிரி நடந்துச்சு. அண்ட் நாங்கள் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணதுன்னா, as you entered with Jagdish in the event, but then you took a moment and you sat down and you had like a little motivational or pep talk. What was it about? எல்லா மேட்ச்க்கும் இது பண்ணுவீங்களா? அது ஒரு மாதிரி ரொட்டீன் மாதிரி தான். ஆக்சுவலி ப்ரே பண்ணுவோம். பேசிக்கலி ப்ரே பண்ணிட்டு உள்ளே போவோம், அவ்வளோதான். எங்கள் அம்மா சொல்லுவாங்க எப்பவுமே, நல்லா ப்ரே பண்ணிக்கோ சாமிக்கிட்ட அது இன்னைக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். Great, super. We have to definitely talk about the partnership that you have. Highest ever opening partnership with Jagdish, 169 runs. அதை பற்றி சொல்லுங்கள். What was the conversation like with him in the middle? ஜிக்கி வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பார்ட்னர்னு சொல்லலாம். ஏன்னா அவர் கூட ஆடும்போது ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக இருக்கும். போலர்ஸ் என்ன போட போகிறாங்க, நிறையா இன்புட்ஸ் நிறையா கொடுப்பாரு. நிறையா கொடுக்கும்போது அவரும் நிறையா ஓடுவார். எனக்கும் ஓட பிடிக்கும். நிறையா ரன்ஸ் ஓடி எடுப்போம் நிறையா. இது லீக் கிரிக்கெட்லேயும் நாங்கள் ஒன்றும் பண்ணியிருக்கோம். இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அவர் கூட ஓப்பனிங் ஆடும்போது நல்ல சான்ஸ். அது நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த அவரோட இன்புட்ஸ்லாம். அதே மாதிரி வந்து இன்றைக்கி தான் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா, உங்கள் டெபியூ மேட்ச் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க அகெயின்ஸ்ட் திண்டுக்கல் டிராகன்ஸ். ஞாபகம் இருக்கா அது என்னென்னு? ஹையஸ்ட் எவர் 5th விக்கெட் பார்ட்னர்ஷிப் நீங்கள் பண்ணியிருந்தீங்க திண்டுக்கல் டிராகன்ஸ் எதிராக 2018 உங்கள் டெபியூ மேட்ச். அதுவும் இன்னைக்கு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பில். பிகாஸ் 29 for 3, 23 for 4 இருந்தாங்க. அண்ட் தென் யூ என்டர்ட் அண்ட் யூ டுக் த 137 பார்ட்னர்ஷிப். சேம் திங் ஹேப்பன். டாக்கிங் அபவுட் சிஎஸ்ஜி, உங்கள் என்டையர் டிஎன்பிஎல் கரியரில் நீங்கள் 5 ஃப்ரான்ச்சைஸ் கூட இருந்திருக்கீங்க அண்ட் சிஎஸ்ஜி இஸ் ஒன் அமங் தெம். வாட் டிஃப்ரென்ஸ் இஸ் இட் வித் கம்பேர்ட் டு அதர் ஃப்ரான்ச்சைஸ்? ஈஸிலி நல்லா பேக் பண்ணுவாங்க. அந்த பேக் பண்ணுறதோட நம்மளுக்கு ப்ரிப்பரேஷன்ஸில் நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக வந்து கோச்சிங் ஸ்டாஃப்க்கு க்ரெடிட் கொடுத்தே ஆகணும். இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்லை. எனக்கு ஒரு ஸ்லைட் நிகில் இருந்துச்சு ரிஸ்ட்டில். அதில் நான் ரொம்ப லோவாக இருந்தேன். ஸ்டார்டிங் ஆஃப் த டோர்னமெண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நடக்கும்போது ரொம்ப லோவாக இருந்தேன். பட் ப்ராக்டிஸ்லலாம் வந்து இன்னும் நிறையா எனக்கு எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. அப்பர்னா, அஸ்வின்னா அண்ட் சிம்மானா, நவீனா எல்லாருமே அண்ட் சீனியர் பிளேயர்ஸ் ஜக்கி எல்லாருமே வந்து எனக்கு அந்த பேக் பண்ணவும், இன்புட்ஸ் கொடுக்கவும், நிறையா ப்ரிப்பரேஷன்ஸில் ஹெல்ப் பண்ணவும் எனக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்தது ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கிரேட், ஆசம். அண்ட் வந்து வின் அகேன்ஸ்ட் த அன்பீட்டன் மதுரை பேந்தர்ஸ் நீங்கள் வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கீங்க. கோயிங் ஃபார்வர்ட் டு த டோர்னமெண்ட், what sort of a moral boost would that be for you personally? டெஃபினட்டாக நாங்கள் டோர்னமெண்ட்க்கு வரும்போது எல்லா டீம்ஸும் வர மாதிரி தான். ஆல் த 8 டீம்ஸ் எனக்கு தெரிஞ்சு ட்ராஃபி வின் பண்ணணும் தான் வருவாங்க. நாங்களும் அந்த மாதிரி ஒரு கோல் வச்சு தான் வந்திருக்கோம். ஸோ அதை ரொம்ப ஃபார் ஃப்யூச்சர் பார்க்காம இப்போ நெக்ஸ்ட் கேம் என்ன பண்ணலான்னு தான் இந்த ஃப்ரான்ச்சைஸியில் நாங்கள் பார்க்குறோம். அது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டார்டிங்லேயே நாங்கள் 2 டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்லேயே 2 மேட்ச் தோத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வின் பண்ண ஆரம்பிச்சோன்னே எங்களுக்கு அந்த இன்னும் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகி அது நெக்ஸ்ட் லீக் வந்து நம்ம ஹோம்லேயே நடக்க போகுது. நாங்கள் ஹோம் டீம், அங்கேயும் ஒரு அதிரடி பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி, ஹூ டு யூ ஹேவ் டு டெடிகேட் திஸ் இன்னிங்ஸ் டு? ஒருத்தருக்கு யார் டெடிகேட் பண்ணுவீங்க? டெஃபினட்டாக ஃபேமிலிக்கு. ரொம்ப பேக் பண்ணுவாங்க அவங்க. நான் என்ன வீட்டில் கேட்டாலும் நிச்சயமாக எனக்கு நோவே சொல்ல மாட்டாங்க. எல்லாத்துக்குமே வந்து பேக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபேமிலி வந்து இந்த ப்ராக்டிஸ் செஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா எதுவுமே நடந்திருக்காது நிச்சயமாக. அண்ட் அப்பாவுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக his blessings will always be there with you. Good luck and all the best for your next game. Thank you so much for joining.